9 எஸ்ஐஸ் வந்து சிஎஸ்ஆர் கிடைக்கும். அது கீழே இருக்க 9 ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எஸ்ஐ கிடைக்கும். அது கீழே இருக்க டைபிஸ்ட்டுக்கு வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்கும். கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இடத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம துறை முயற்சியாலும் ஒரு மாவட்டத்தில் வந்து ஒவ்வொரு கல்வி மாவட்டமாக இருக்கும். ரெண்டு கல்வி மாவட்டம் 3 கல்வி மாவட்டம் இருக்கும். அந்த கல்வி மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சிஎஸ்ஆர் எடுக்காம ஜூனியர் இன்ஸ்பெக்டர் மட்டும் டேரக்டாக எடுத்துட்டு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கவங்க அடுத்து வந்து அடுத்தடுத்து சிஎஸ்ஆர் லெவலில் வந்து ப்ரமோஷன் வந்து கண்டிப்பாக வந்து அது நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டிஆர் வந்து உள்ள விடக்கூடாது. அப்படி உள்ள விட்டா சிஎஸ்ஆர்ல வந்து போயிருக்காங்க. அதோட அது வந்து மகத்தான ஒரு வெற்றி. நாங்கள் வந்து 2015 வந்து ஜாயின் பண்ணும்போது அமிர்தகுமார், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். தற்பொழுது மாநிலம் முழுவதும் போராட்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக போராடுகின்ற சங்கமான கோட்டா ஜியோ கூட்டமைப்பையும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு இரண்டு அமைப்புகளையும் முறையாக பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதம் 22/12/2025 அன்று 3 அமைச்சர்கள் கொண்ட குழு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதில் சுமூக உடன்படிக்கை எட்டப்படாமல், அதாவது உங்களது கோரிக்கையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உங்களுக்கும் நல்ல செய்தியை முதலமைச்சர் அறிவிப்பார்கள் என்று கூறினார்கள். இருந்தாலும் 2 அமைப்பும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி, அதாவது 6/1/2026 முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது என கூறியதும் உங்களுக்கும் நல்ல செய்தி சொல்வதாக கூறியதை 6/1/2026 முன் நல்ல செய்தியை கூறினால் நாங்கள் போராட்டம் செல்வது சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்யப்படும் என்ற செய்தியையும் 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவிடம் தெரிவித்திருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கோரிக்கைகள் எல்லாம் இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கோரிக்கைகள் அல்ல. என்ன காரணம் எனில் 1/4/2003 முதல், அதாவது 22 ஆண்டுகளாக தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை ஏறக்குறைய 22 ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அஇஅதிமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டது. பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பிடித்தது. 2 ஆட்சிகளும் மாறி மாறி வந்தாலும் கூட முழுமையாக இன்னும் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் இன்றும் கிணற்றில் போட்ட கல்லாகத்தான் இருக்கிறது. அதே போல இதை ஒட்டிய மொத்தம் 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் நாங்கள் கோட்டா ஜியோவின் சார்பில் போராட்டங்கள் அறிவித்திருக்கின்றோம். இந்நிலையில் இந்த தமிழ்நாடு அரசு பால்வளத்துறை அரசல் மற்றும் பணியாளர் சங்க சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டமானது தற்போது திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலும் ஏறக்குறைய 37 தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கு வரைவு தீர்மானங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான தீர்மானங்களாக அந்த துணைப்பால் ஆணையர் பதவியானது 1968 உருவாக்கப்பட்டு கூட்டுறவுத்துறையில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் முத்தமிழன் டாக்டர் கலைஞர் ஆட்சியில்தான் அது பால்வளத்துறைக்கு இந்த பதவி உயர்வு பணியிடமாக மாற்றப்பட்டது. இடையில் மீண்டும் கூட்டுறவுத்துறையில் இருக்கின்ற அந்த உயர் அலுவலர்களுக்கே கொடுக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. தற்போதுதான் அது மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் இந்த ஆட்சியில் இந்த பால்வளத்துறைக்கே துணைப்பால் அலுவலர் பணியிடத்தை வழங்குவதாக அறிவித்ததன் அடிப்படையில் தான் இந்த மூத்த துணை பதிவாளருக்கு கூட்டுறவு துணைப்பால் ஆணையர் பணியிடமானது வழங்கப்பட்டது. இதை போல தொடர்ந்து அந்த பால்வளத்துறைக்கே அந்த பணியிடத்தை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல துணைப்பால் ஆணையர் பதவியிடம் வழங்கியதைப் போல கூடுதல் துணைப்பால் ஆணையர் பணியிடத்தையும் இந்த பால்வளத்தில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும்
இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒரு நாளைக்கு 1 லிட்டருக்கு ரூபாய் 3 நுகர்வோருக்கு உயர்த்தி கொடுத்து ஒரு நாளைக்கு குறைந்தது 1,10,00,000 செலவினமாக செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே போல புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து மாவட்ட தலைநகரங்களுக்கான ஒரே ஒரு பதவிதான் வழங்கப்படுகிறது. அந்த ஒரு பணியிடமும் வழங்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் புதியதாக தோற்றுவிக்கப்படுகிற எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த துணை பதிவாளர் பால்வளத்துறைக்கும் கட்டாயம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இந்த தீர்மானம் சார்பாக கோரிக்கையில அரசு கூட்டு பேச்சு நடத்தல. நான் என்ன முடிச்சிடறேன் கோரிக்கை 2 நிமிஷம் முடிச்சுன்னா அப்புறம் கேட்குறேன். முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அந்த ஃபுல்லா கோரிக்கை நம்ம போட முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். கூட்டு பேச்சு நடத்தல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டம் அதுக்கப்புறம் தேர்தல் வரப்போகுது. உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதாவது 22ஆம் தேதி 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் கூப்பிட்டு அழைத்து பேசுங்கள் என்று கூறின அடிப்படையில் கருத்து கேட்டார்கள். அதில் எங்கள் கருத்துக்களை முழுமையாக தெரிவித்திருக்கின்றோம். ஆகவே ஏற்கனவே திட்டமிட்டவாறு அதில் ஒரு சுமூக தீர்வு ஏற்படாத காரணத்தினால் வருகின்ற மாவட்ட தலைநகரில் அனைத்து இடங்களிலும் 29/12/2025 அன்று கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்பாக நடத்துகின்றோம். 2வது அதிலும் உடனடியாக அரசு தலையிட்டு பிரச்சனையை தீர்க்காவிடில் 6/1/2026 முதல் காலையற்ற வேலைநிறுத்தம் செய்வது என ஏற்கனவே நாங்கள் அந்த குழுவிலே தெரிவித்திருக்கின்றோம். அரசுக்கு கடிதமாக கொடுத்திருக்கின்றோம். அதுக்கப்புறமா அரசு உங்களுக்கு கூட்டு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா உங்க நிலைப்பாடு தேர்தலில் உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதாவது எங்களது கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றும் என்று நம்புகின்றோம். ஆகவேதான் ஏற்கனவே 3 முறை அமைச்சர்கள் கொண்ட குழு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது 3 முறை பேசியிருக்கின்றோம். ஆகவே தேர்தல் நிலைப்பாடு பற்றி இப்போ முடிவெடுக்க வேண்டியதுக்கான சூழ்நிலை ஏற்படவில்லை. என்ன காரணம் எனில் இன்னும் இந்த ஆட்சிக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. நிச்சயமாக இந்த கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றி தரும் என்று நம்புகின்றோம்.